போதிப்பது போதனை அப்படின்போது நம்ம ஒரு பைபிள் ஆகட்டும் மற்ற எந்த காரணம் படிப்பாகட்டும் என்பது படிக்கணும் அப்படின்னா டியூஷன் போகிறோம். அந்த டியூஷனில் கற்றுக்கொண்டால் தான் மற்ற காரியத்தை பார்க்க முடியும். அது மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 25:4. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 25:4. அப்போது தேவனுடைய வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் போது அவர் போதித்தால் வழிய நமக்கு எந்த விதத்திலும் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. அவருடைய வழிகள், ஆண்டவரை உங்களுடைய வழி எனக்கு தெரியாது, ஆண்டவரை நீயே சத்தியம் ஜீவனும் வழியுமா இருக்கிற ஆண்டவரை உங்களுடைய வழி எனக்கு தெரியும். நான் எந்த வழியில் போகணும், எப்படி செய்யணும், எதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்போது அவர் போதித்தால் வழிய, அவர் சட்டத்திட்டங்களை, அவருடைய குணாதிசயங்களை அவர் போதித்தால் வழிய அவரை பற்றி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அவர் வசனங்கள் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அதனால் அவர் பாதைக்கு எந்த விதத்தில் எப்படி போகணும், நான் வடபுறம் போகிறோமா, தென்புறம் போகிறோமா, மேற்கு புறம் போகிறோமா, எந்த திசையில் போகணும்னு தெரியாது. அதனால் அவர் போதித்தால் வழிய எந்த விதத்தில் நமக்கு போதனை, மற்றவர்கள் மனிதன் போதனை நமக்கு ஈடுபடாது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. அப்போ தேவன் எனக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ எப்பேற்பட்ட தேவனாக இருக்க பாருங்க. அப்போ நம்ம தகப்பனார், என்னோடய தந்தை என்னோட வரும்போது, வா உனக்கு நான் வழி காட்டுறவா அவனு சொல்லி கைப்பிடிச்சு கூட்டின்னு போவார். தேவன் நம்ம கரம் பிடித்து ஒரு வழி நடத்தும் போது அருமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும், பாதைகள் வெளிச்சமாக இருக்கும், இருள் நம்மக்கிட்ட வராது. அப்படின்போது அப்படி வழி நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ தேவன் நம்ம மேலே கண்ணை வைத்துருக்காரு. அவருடைய கண்கள் உலகமும் சுற்றி கொண்டு இருக்கிறது. நல்லோர் மேலே தீவிர மேலே ஒரு கண்கள் இருக்கிறது. ஒரு குழந்தையை நம்ம வெளியில் கூட்டும் போகிறோம், குழந்தைய நம்ம கை தவறி விட்டுட்டு போது, ஐயோ குழந்தைய காணுமோன்னு இங்கே அங்கேயே தேடுவோம். அந்த குழந்தை மேலேயே கண்ணை வச்சுட்டு தான் இருந்தோம். குழந்தை எந்த பக்கம் திரும்பி போயிட்டு தெரியல. அந்த குழந்தை தேடும்போது நம்ம எந்த விதத்தில் வேதனை போடுறோம். ஆனால் சொல்கிறாரு, அப்போ நீ என்ன செய்கிற, எப்படி இருக்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்போது உண்மையில் கண்ணை வைத்து நான் சொல்லுவேன். நீ போகிற வழி சரியில்லைப்பா, நீ தெரிந்து கொண்ட பாதை சரியில்லைப்பா, உன்னுடைய வழி சரியானது அல்ல அப்படின்போது நமக்கு ஆலோசனை சங்கம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆலோசனை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆலோசனை இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. ஆலோசனை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருக்க முடியாது. தேவன் ஆலோசனை கற்றுக்கிறார். நான் ஆலோசனை சொல்லி நடத்தும் போது அவருடைய வழிகளில் உபகாரமாக எல்லா காரியத்தையும் செய்ய முடியுன்றது தான் அவர் சொல்கிறார். உண்மையில் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை கற்றுதான் இருக்கிறார். அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார், வழிகாட்டுகிற தேவனாக இருக்கிறார். என்மேல் கண்ணை வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன, எதை செய்யணும். ஆண்டவரை இந்த நாளையில் நான் இந்த நேரத்தில் உங்கள் பாய்பில் வந்து ஆண்டவரை உங்களை சமத்துவத்துக்கு என்னால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கேட்கும்போது அவர் சொல்கிறது, பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். ஆண்டவரை கேட்க வேண்டியதாகுது. என் ஊழியத்துக்கு போகணும் ஆண்டவரை, அவருக்கு பிரியம் ஊழியம் செய்கிறது, அந்த ஊழியத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்போது அவரே போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆவி என்ற வழி நடத்துவார் போது அதிலே நல்ல ஆவி. இப்போ நல்ல ஆவின் போது தாவீது நல்ல ஆவின்னு சொல்லி எப்படி கேட்குறாரு? அவருக்கு நல்லாவே தெரியும், அசுத்தாவின்னு ஒன்று இருக்குது, நல்லதுன்னா கெட்டதுன்னு இருக்குது, நன்மைனா தீமைன்னு இருக்குது. அப்படின்போது துஷ்டமான ஆவி எனக்கு தேவையில்லை, கெட்ட ஆவி இருக்கிறது, ஆண்டவர் நல்ல ஆவி என்னை வழிநடத்துவாங்க. இப்போ ஆவியானவர் கிரி செய்யணும், பரிசுத்த ஆவியானவரை கேட்கிறாரு. அப்போ நம்ம தீமையான வழிகள் நடக்கக்கூடாது என்பது தான் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாங்க. செம்மையான பாதை, சரியான பாதை, நேர்மையான பாதை, இடது பக்கம் வலது பக்கம் சாயாமல் பாதை, அதில் அவர் நடத்துவார், ஆவியானவர் கிரி செய்வார்.
உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ அவருடைய வசனம்தான் நமக்கு கால்களுக்கு தீபம். நான் வெளியில் போகும்போது ஸ்டார் லைட் எடுத்து போது நமக்கு வழி தெரியும், பார்க்க முடியும். இல்லை அந்த காலத்து போது விளக்கு தான் கையில் வச்சுருந்தாங்க, ஸ்டார் லைட்லாம் கிடையாது, எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது. அப்போ அன்றைக்கி விளக்கு தான் எடுத்து போனாங்க. அப்போ பார்க்க முடியும் கால தீபம். என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த விளக்கு எடுத்து காமிச்சா தான் அந்த வெளிச்சம் பாதைக்கு எல்லாம் காமிக்கும். அப்போ விளக்கு இல்லைன்னும்போது ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இதில் தீபம் விளக்கு அப்படின்னும்போது எதை நம்ம பார்க்குறோம், எதை நம்புகிறோம், எதை எடுத்துக்கொள்கிறோம்? வசனம் தான் நமக்கு தீபம். அவருடைய கட்டளையில் தான் விளக்கு. அவரே வெளிச்சமானவர், அவருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது. நம்ம இதை புரிந்து கொள்ளணும் போது இந்த வசனத்தை படுத்தி நம்ம வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அதை அவருடைய வார்த்தைகளை தியானத்தை பார்க்கும்போது நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே வர்றார். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உன்னுடைய கற்பனைகள் வேறில் விசுவாசமாக இருக்கிறேன். சங்கீதம் 119 66 வசனம் சொல்லுது, உத்தம நிதானப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உத்தம நிதானப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்பது, உத்தம நிதானிப்புனா என்ன, அறிவையும் எனக்கு போதித்தருளும். உலகபரமாக அறிவு நிறைய இருக்குது, தீமையான காரியங்களை செய்து அறிவு இருக்குது. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் வளர்கிறதுக்கு நமக்கு இருக்கா? உத்தமம், தேவன் உத்தமமானவர், உன்னதமானவர், உண்மையுள்ளவர், நேர்மையுள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், பாவத்தை மன்னிக்கிறவர், உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கார். அவர் மட்டும்தான் உத்தமனாக இருக்க முடியும். மனிதன் யாருமே உத்தமன் ஒருவன் இல்லை. உத்தம நிதானத்தை எனக்கு போதித்தருளும், அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனையின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். அவருடைய தேவனுடைய கற்பனை அன்பு கடிதம் நமக்கு மிக மிகவும் அருமையானது, விளக்கமானது, நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த கற்பனை இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் உள்ள குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ நமக்கு வேதம் இல்லாமல் நம்ம இருட்டில் இருக்கணும், ஒன்றும் செய்யக்கூடாது. வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இருள் பாவமாக இருக்கிறது. அந்த பாவத்திலேருந்து வெளிச்சம் வரும்போது நமக்கு வேதம் முக்கியமாக தேவைப்படுது, கற்பனை முக்கியமாக தேவைப்படுது. கற்பனை இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. கற்பனை நமக்கு ஒவ்வொன்று விவரிக்கிறது, விவரத்தை காட்டுகிறது, பாதையை வெளிச்சமாக காமிக்கிறது. இல்லை என்றால் அந்த அன்பு கடிதம் இல்லை என்றால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நான் வெளியில் இருக்கிறோம், நம்ம தகப்பன கடிதம் எழுதுகிறாரு, மகனே நீ எப்படி இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறார், சுகாதாரமாக இருக்கிறையா, நன்றாக இருக்கிறாயான்னு கேட்குறார். அப்போ அன்புள்ள தேவன் நாம் நன்றாக இருக்க முடியாத நான் எப்படி நடக்கணும் என்பதற்காக அவர் அன்பு கடிதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய கரத்தின் கிரியினாலே நம்மளை மனிதனால உருவாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை மேல் ஊதி தன்னுடைய சாயலாகி நம்ம உருவாக்கியிருக்கார். அப்படி உருவாக்கினவர் தான் அவர் விரலினால் இந்த கடிதத்தை எழுதி கொடுத்துருக்கார். அப்போ நீங்களாலும் எந்த அளவுக்கு மேன்மை பாராட்டணும். அந்த கடிதம் இல்லாமல் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, மறுத்து போயிருக்காங்க, வாழ்க்கையிலேருந்து விலகி போயிருக்காங்க, பாவத்தின் அடிமையில் அடிமைப்பட்டு இருக்காங்க. இது எல்லாம் வேணும் போது அன்பு கிட்ட நமக்கு தேவைப்படுதுங்க. அதான் சொல்கிறார், போதித்தருளும் உம்முடைய கற்பனையின் பேரில் விசுவாசம் இருக்கிறேன் என்றார். விசுவாசம் போது அந்த தேவனுடைய வார்த்தை என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தில் மேல் எங்கும் பூமியில் கீழெங்கும் சமுதிரலாக ஒரு சொருபத்தை நீ வணங்கக்கூடாது, உனக்கு உண்டாக்க வேண்டாம். வீணிலே என்பா என் பேரை வழங்காதிருப்பாயாக. நான் கிறிஸ்தவன் பேர் சொல்லிட்டு என்னென்னமோ செய்துட்டுருக்கேன். அப்போ கற்பனை சொல்லுது, என் நாமத்தை வீணதில் வழங்காதிருப்பாயாக. நான் கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு தவறான எழுந்துட்டு இருந்தாக்கா எப்படி சொல்லுவாங்க, இவ்வளோ கிறிஸ்தவங்கடா பாரு எப்படி இருக்காங்க, இவங்க வாழ்க்கையை பாரு. அப்போ நான் கிறிஸ்துவான் பேர் எழுதும்போது கிறிஸ்துவ வாழ்ந்தது போல் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் சொல்கிறாரு, உன் கற்பனையின் பேரில் விசுவாசமாக இருக்கிறேன். விசுவாசம் அவர் தான், விசுவாசம் கொடுக்குற அவர் தான், விசுவாசம் எடுக்கிறதும் அவர் தான், விசுவாசத்தை தூங்குகிறோம் அவர் தான். ஆனப்படியும் இல்லை, நாமும் அவருடைய கற்பனையின் பேரில் விசுவாசம் இருந்தனாக்கா எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நாங்கள் ஞான இருதயர்களாகும்படி எங்கள் நாட்டில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதக்காரன் போது மோசே கேட்குறாரு, சங்கீதம் 90:12 நாங்கள் ஞான இருதயர்களாகும்படி எங்கள் நாட்டில் என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை
எண்ணக்கூடிய அறிவு நமக்கு இருக்கா? என் வாழ்க்கை எது வரைக்கும் இருக்கும், எப்படி முடியும் அப்படிங்கிற நம்மளால் தெரியுமா? என் வாழ்க்கை என்றைக்கு முடிய போகுது, என்னுடைய ஆத்மையிலேருந்து எப்போ எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. 365 நாள் நீ பயப்படாதே, தெரியாதே, நான் உன்னோட கூட இருக்குன்னு சொல்கிறார். நாளைங்க சொல்கிறாரு, நாங்கள் ஞானம் இருக்கிறபடி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவு எங்களுக்கு போதித்தரணும். எத்தனை வருஷம் வாழ போகிறோன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மனிதன் வாழ போகிறதும் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாக 80 வருஷம். அது முடிவோ வருதும் சஞ்சலமே. அந்த சஞ்சலமான நாட்களில் நாம் நல்ல முறையில் இருக்கணும், வயதானங்களை தாங்கணும், அவரை வழி நடத்தணும், அவர் நம்ம தள்ளாத இருக்கணும். அந்த நாட்டில் நான் எப்படி எண்ண முடியும்? இதோட அதிகமாக தேவனுடைய சன்னிதானத்தில் எத்தனை நாட்கள் நான் இருக்க போகிறேன்? அவர் தொழும்படியாக, அவர் வணங்கும்படியாக, அவர் துதிக்கும்படியாக, அவர் ஆராதிக்கும்படியாக எத்தனை நாட்களை என்ன அறிவு எனக்கு ஆண்டவரை போய் தரணும். எத்தனை பேர் வழி விலகி போகிறாங்க, எத்தனை பேரை விட்டு விட்டு போகிறாங்க, எத்தனை பேர் சபைகளை வருதில் விட்டு விட்டு போகிறாங்க. காலம் சமயமாக இருக்கிறது அப்படிலாம் வேதவாசம் சொல்லுது. அப்போ நீங்கள் நானும் எப்படி உண்மையிலே அந்த நாட்களை என்ன அறிவே நமக்கு போய் தருவா? ஆமாம், தேவனில் கேட்குறாரு, மோசையை கேட்குறாரு. மோசை அவரோடு கூட இருந்தவர், அவர் நண்பன் சொல்லுகிறாரு. அவர் மாதிரி உண்மையுள்ள மனுஷன் யாரும் இல்லை அப்படின்றாரு. அப்போ அவரே அவர் கேட்கும்போது, நீங்கள் நாளும் ஏமாத்துறோம், ஒரு புழுவுக்கு சமானம், ஒரு பூச்சிக்கு சமானம், ஒரு செத்தைக்கு சமானம். இப்போ நீங்களாலும் அவர் பாதுகாமன்னு கேட்கும்போது உண்மையிலே நம்ம வாழ்க்கை நாட்கள் அவரை போதித்தருள ஞானம் உள்ளதை, நமக்கு இறுதி உள்ளத்தை தருவார். இன்றையில் கதிராக இயேசு கிறிஸ்து 19 அதிகாரத்தை சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரசவங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற தருவேன்னு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லா இடத்துக்கும் நம்ம தான் அவர்கிட்ட கேட்கணும். அவர் சொல்கிறார், அவர் நம்மளை கூப்பிட்றாரு. நீங்களாலும் எந்த இடத்துல இருக்கிறோம்? வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோமா? சுமையை சுமந்துகிட்டே இருக்கிறோமா? சுமை இறக்க வைக்கிறது இல்லையா? அவர் சார் வாங்க, சுமையை என்கிட்ட ஏற்றுக்க வைங்க, அளவுக்காக இருக்கும். அவர் மீண்டும் சொல்கிறாரு, நான் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்தில் வாங்க, நான் சாந்தமாக மனத்தாழ்மையாக இருக்கிறேன். நம்மகிட்ட மனத்தாழ்மை இல்லை, சாந்தமே இல்லை, நீடி பொறுமை இல்லை. நீடி பொறுமை அவ்வளோதான். நம்மகிட்ட அன்பின் கனிகள் இருக்கவே இல்லை, ஆவியின் கனிகள் இல்லவே இல்லை. அன்பு, சாந்தம், சமாதானம், நீடி பொறுமை, விசுவாசம், இச்சை அடக்கம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாமே உள்ளவர் அவர் ஒருவரே தான். அவர் பேர் குற்றம் சுமத்த முடியவில்லை. என்னத்தில் பாவம் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டார். யாரும் சொல்ல முடியல. அப்போ நீங்களும் பாவையாக இருக்கிற நம்மகிட்ட பாவமாக இருக்கிறோம். நீதிமான் ஒருவனும் இல்லையே, நல்லவன் ஒருவனும் இல்லையே, நல்ல செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லையே, ஸ்திரீகள் பிடித்தவன் சுத்தமான ஒருவனும் இல்லையே. சூரியன் நட்சத்திரம் அவருக்கு முன்னதே ஒளி மங்கி போதாக, எதுவுமே பரிசுத்தம் கிடையாது. அப்போ நீங்களும் நானும் தூளும் துருவுமா ஆர்வம் நீசனாக நான் நம்ப. அவர் சொல்லாது, என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆத்மாவுக்கு இழப்பேறு தருகிறார். ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் அவர் பேரில் வைத்து நம்மளை மனத்தாழ்மை இருக்க சொல்கிறாரு. நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி யாருங்க கற்றுத்தரா? யாரை கற்றுத்தரது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஆனால் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் கற்றுக்கொள்வேன். உங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணுன்னாக்கா, ஒரு மேக்ஸ் கற்றுக்கணும் போது நீ கொண்டு ஒரு டீச்சர்கிட்ட கொடுக்கும்போது 10,000 ரூபாய் கட்டி தான் படிக்க வைக்க முடியும் ஒரு பாடத்துக்கு. சயின்ஸ் வரலாம், அதுக்கு 10,000 கட்டணும். ஆண்டவர் சார் இலவசமாக கொடுக்குறேன், வாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். தாகமாக இருக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கிறார், கற்றுக்கொள்கின்றார். கற்றுக்கொள்ளுறதுக்கு தயாராக இருக்கல. ஆண்டோட திருச்சபைக்கு வர்றதுக்கே நமக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போது நேரம் முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், கிருபையின் காலம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால் தேவனிடத்தில் வாருங்கள். இதனுடைய வசனப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.